சென்னை மேயர் பிரியா அவர்களுடைய உதவியாளராக, அலுவலக உதவியாளர் டபேதார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் ஒரு ஆண் டபேதார் இருப்பாரு, பெண் டபேதார் இருப்பாங்க. இந்த பெண் டபேதார் மாதவி அப்படின்றவங்க ரீசெண்டா பணியிட நீக்கம் வேற இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. காரணம் ஊழல் பண்ணியிருக்காங்களா, இல்ல தவறா பேசிட்டாங்களா, இல்ல சரியா வேலை செய்யலையா, இதெல்லாம் காரணம் அல்ல. மேயருக்கு இணையாக, மேயர் பிரியா அவர்களுக்கு இணையாக லிப்ஸ்டிக் போட்டிருந்தாங்க அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு இணையா நீங்க லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு. இந்த அம்மா 5 வயசுல இருந்து எனக்கு இது ஒரு பழக்கம், நான் எப்போதும் போடுறதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னதை எடுத்துக்கொள்ளாத இவங்க அதை கேட்காத காரணத்தினால அந்த அம்மாவை பணியிட நீக்கம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மனித உரிமை மீறல். இந்த செயல், அதாவது ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல, இதை முதலமைச்சர் கண் பார்வைக்கு போச்சா, இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா, இது என்ன மாதிரி இதை எடுத்துக்கொள்வது? அப்போ இது ஒரு எவ்வளவு பெரிய டாமினேஷன். பொதுவா நம்ம சில இன்டர்வியூல பார்த்திருக்கோம், நடிகைகளுக்கு இணையாக அவங்களை பேட்டி காணக்கூடிய பெண் ஒரு டீசென்ட் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு சரியா படலைன்னு நிறைய ஹோஸ்ட் பண்றவங்களை நீங்க இந்த ட்ரெஸ்ஸை மாத்தணும்னு சொல்லி சில பேட்டிகள், சில பத்திரிகைகள்ல நம்ம படிச்சிருக்கோம். ஆனா நம்ம இந்த சென்னை மேயர் அவர்களுக்கு இணையாக ஒரு லேடி உதவியாளர் லிப்ஸ்டிக் போடக்கூடாது, அதனால அவர்களை பணியிட நீக்கம் செஞ்சது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு மனித மீறல், அத்துமீறிய செயலாதான் இருக்கு. இதற்கு யாரு பதில் சொல்லுவாங்க?